வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அரை கிலோ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது போல் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா நிறைய தண்ணி வச்சு 2 முறை வந்து நல்லா கழுவிடுங்க. உருளைக்கிழங்கு அந்த சிப்ஸ் வந்து உடஞ்சிராமல் கழுவணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து தண்ணி அழுக்காக இருக்குன்னு. இன்னொரு முறை கழுவி எடுத்துடலாம். தண்ணி வந்து நல்லா பளிச்சுன்னு வர்ற வரையும் கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துட்டு ஒரு காட்டன் டவலில் வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வெயிலில் போட்டு எடுத்துடலாம். எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்ல எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு எடுத்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டு எடுத்துக்கலாங்க ஆயிலில். நல்லா திருப்பி திருப்பி விடுங்க இது போல் கரண்டி வச்சு. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து நல்லா வேகும், நல்லா கிறிஸ்பியாக வரும். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டுறலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு பாருங்கள் நல்லா ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு, குட்டி பாப்பாவுக்கு எல்லாருக்கும் நம்ம ஆரோக்கியமான முறையில் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து வீட்டிலே செஞ்சு கொடுத்துருங்க. கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருங்க. கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை 3 வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.